எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த திசா காலங்கள். ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல உனக்கு இந்த திசை நடக்குதப்பா, நீ இப்படி இருப்ப அப்படின்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா? இந்த திசை நடக்குது, நீ வளர்ச்சி ஆயிருவ, அடுத்து 20 வருஷத்துக்கு உன்னுடைய வளர்ச்சி இப்படி இருக்கும், இப்படி எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா? இந்த திசா காலங்கள்லாம் என்ன அப்படிங்கறத பத்தி ஒரு பதிவா பார்க்க போறோம். பொதுவா ஒரு மனிதனுடைய ஜாதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜனன பத்திரம். இப்போ நம்ம ஒரு இடம் வாங்க போறோம் அப்படின்னா, அந்த இடம் வந்து உங்களோட இடத்தோட அளவு இப்படித்தான் இருக்கும். அதே மாதிரி இது தாண்டுனா ரோடு, இதுக்குள்ள ஒரு அடிக்கு தான் உங்க இடம் இப்படிங்கிற மாதிரி அந்த இடத்தோட பத்திரம் வந்து அந்த இடத்தோட வடிவமைப்பை முழுசா சொல்லும். அதே மாதிரி ஒரு மனிதனுடைய ஜாதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், அந்த மனிதனுடைய வாழ்நாள் என்னென்ன அவன் சந்திக்க போறான், என்னென்னலாம் வளர்ச்சி அடைய போறான், எது எது சார்ந்த விஷயங்கள்லாம் அவன் வீழ்ச்சி அடைய போறான் அப்படிங்கறத மொத்தத்தையும் சொல்லக்கூடியதுதான் அந்த ஜாதகம்னு வச்சுக்கலாம். அதுதான் ஜனன பத்திரம். இதெல்லாம் உனக்கு நடக்கும்ப்பா, இந்த காலகட்டத்துல இதெல்லாம் நடக்கும்பா. இதற்கு காரணமா எது செயல்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திசா பலன்கள் தான். திசா பலன்கள், திசா புத்திகள் தான் அந்த மனிதனை வாழ்நாள் முழுவதும் வழி நடத்தி செல்லுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம மக்கள்லாம் சேர்ந்து ஒரு ஒரு ஆட்சியாளரை வந்து ஒரு நாட்டுக்கு வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து உட்கார வைக்கிறோம். உன்னுடைய ஆட்சி ஆண்டு 5 வருஷம், இதுல என்னென்ன செய்ய முடியுமோ, மக்களுக்கு என்னென்ன நல்லது செய்ய முடியுமோ செய்யும் சொல்லி எல்லா மக்களும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து உட்கார வைக்கிறோம் பாத்தீங்களா? அது மாதிரி ஜோதிடத்துல 9 கிரகங்களை கொடுத்திருக்காங்க. 2 நட்சத்திரங்கள், 5 கிரகங்கள், 2 நிழல் கிரகங்கள், மொத்தம் 9 கிரகங்கள் கொடுத்திருக்காங்க. இந்த 9 கிரகங்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய எல்லா விஷயங்கள், அவன் சார்ந்த எல்லா விஷயங்கள் அடிப்படையில நிர்ணயிக்கக்கூடியது அமையுதுன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் அந்த கிரகங்கள் அந்த ஜாதகரை ஆட்சி செய்வதற்கு சில குறிப்பிட்ட கால ஆண்டுகள் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க. சூரியனுக்கு 6 ஆண்டுகள், சந்திரனுக்கு 10 ஆண்டுகள், செவ்வாய்க்கு 7 ஆண்டுகள், இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் மொத்தம் எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 120 வருஷம் வரும். சூரியனுக்கு ஒரு 6 வருஷம், சந்திரனுக்கு 10, செவ்வாய்க்கு 7, அடுத்து புதன் பகவானுக்கு வந்து ஒரு 17 வருஷம், குரு பகவானுக்கு வந்து ஒரு 16 வருஷம், சுக்கிர பகவானுக்கு 20 வருஷம், சனி பகவானுக்கு 19 வருஷம், ராகு பகவானுக்கு 18 வருஷம், கேது பகவானுக்கு ஒரு 7 வருஷம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா மொத்தம் 120 வருஷம் வரும். இதுதான் முதல்ல ஒரு மனிதனுடைய ஆயுள் காலமா இருந்தது. இப்ப வந்து எல்லாம் குறைஞ்சிருச்சுன்னு வைங்க. அவங்களுடைய அந்த வாழ்வு தன்மை, ஆயுள் பலம் கம்மியாயிருச்சு. இப்போ ஒரு 60 வயசு தான் நம்ம எல்லாமே வச்சுக்கோம். எல்லா மனிதனாலையும் முழுசா திசா காலங்களை வந்து கடந்து செல்ல முடியாது. 9 திசா காலங்களையும் கடந்து செல்ல முடியாது. இருந்தாலும் கூட அவன் பிறக்கும் பொழுது நட்சத்திரத்தின் அடிப்படையில ஒரு கிரகம் ஆளுமையில வந்து நிற்கும். அந்த ஆளுமை கிரகம் தான் முதல் அவனை வழி நடத்தி போகும்னு வச்சுங்க. பிறந்த காலத்துல இத்தனை வருஷம் உனக்கு இந்த திசை நடக்க போகுது, அடுத்தடுத்த திசை காலங்கள் அவனுடைய வாழ்நாள்ல பயணிச்சுக்கிட்டே வரும். அப்படி வரக்கூடிய திசைகள் தான் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அவன் ஒரு சமுதாயத்துல ஒரு மனிதனை அங்கீகரிக்கக்கூடியதா மாற்றம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பொதுவா அவங்களுக்கு ஒரு புரியுற மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இப்ப நான் இந்த நிலைமையில இருக்கிறேன். அதாவது இப்ப எனக்கு வயசு வந்து ஒரு 20 35 வயசுன்னு வச்சுக்கோங்க. நான் சின்ன வயசுல இருந்தேன்ப்பா. எங்க வீட்டுல எங்க அப்பா நல்ல வசதியா இருந்தாரு, எங்க அம்மா அப்பா நல்ல வசதி, எங்க வீடே நல்ல சொந்த வீடு, காசு பணம் எல்லாமே இருந்துச்சு. சின்ன பிள்ளைல இருந்து நான் நல்லா வசதியா வளர்ந்துட்டேன். ஆனா இப்போ எனக்குன்னு ஒரு குடும்பம் ஆயிடுச்சு, எனக்குன்னு பிள்ளைகள் ஆயிட்டாங்க. ஆனா எனக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என்னுடைய சூழல் கொஞ்சம் சரியில்லை, என்னோட தொழில் சரியில்லை. இப்ப நான் இப்படி இருக்கிறேன், என்னுடைய எதிர்காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த திசா காலங்கள் ரொம்ப உறுதுணையா இருக்கும். 20 வருஷத்துக்கு இந்த திசைதாப்பா, இதை இதை செய்யாது அப்படிங்கிறத ஒரு ஜோதிடர்னால, நல்ல கணிதம் போட, திசா புத்தி கணிதம் போட தெரிஞ்ச ஒரு ஜோதிடர்னால அறுதிட்டு சொல்ல முடியும். உன்னுடைய காலங்கள் இப்படி இருக்கு, உன்னுடைய நீ சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்படி இருக்கு அப்படிங்கிறத எடுத்துரைக்கும் பொழுது அந்த திசா காலங்கள்ல அந்த ஜாதகர் வந்து சில விஷயங்களை செய்யலாம், செய்யாம இருப்பதற்கு தள்ளி போடலாம், இது மாதிரியான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கலாம். இதுக்குதான் இந்த திசா புத்தி காலங்களை கணக்கிடுவது அப்படின்னு சொல்லக்கூடிய வச்சுக்கோங்க. ஒரு மனிதனுக்கு வாழ்நாள்ல திசா புத்தி அது சம்பந்தம் இல்லாமல் திருமணம், தொழில், பொருளாதார உயர்வு, பண செலவு, மனைவி, குடும்பம், நண்பர்கள், இது மாதிரி எல்லா விஷயத்தையும் வாழ்க்கையில ஏற்படுத்தி தருதுன்னு கேட்டீங்கன்னா திசா காலங்கள் தான். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் ஒரு தொழிலை செய்வாங்க, அடுத்த ஒரு 10 வருஷம் வேற தொழில் செய்யற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும். அடுத்து ஒரு 15 வருஷத்துக்கு இன்னொரு தொழில் செய்யற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும். இல்ல நான் ஒரு நிரந்தரமா ஒரு தொழில தான் இருக்கிறேன் அப்படின்னா அதுல வரக்கூடிய கஸ்டமர் பாத்தீங்கன்னா இந்த திசா புத்தி நடக்கக்கூடிய அது சார்ந்த காரகத்துவத்தை கொண்ட கஸ்டமர் நம்ம கிட்ட வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இப்படி நம்ம வாழ்நாள்ல சந்திக்கக்கூடிய எல்லா வித செயல்களும் திசா பலன்களை சார்ந்தே செயல்படுகிறது. இப்போ ஒரு ஜாதகத்துல நமக்கு நடக்கக்கூடிய திசா பத்தினோட கிரகம், இப்போ ஒரு சுக்கிர திசை 20 வருஷம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு புரியுற மாதிரி சொல்றேன். சுக்கிர திசை 20 வருஷம் நமக்கு நடக்குது. இப்ப நம்மளுடைய ஜாதகத்துல சுக்கிர பகவான் வந்து நல்ல ஒரு 20 ஆண்டு காலம் ஓட்டு போட்டு நீங்க தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து உட்கார வச்சிருக்கீங்க கொண்டு போய்.
20 வருஷம் சுக்கிர பகவானுடைய திசை காலங்கள். அப்ப 20 வருஷம் சுக்கிர பகவான் நம்மளுடைய ஜாதகத்துல நல்ல பலமா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. பலம் அப்படின்னா நம்மளுடைய வீட்டுல பூஜை அறைன்னு ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, அங்க போறப்ப உங்களுக்கே சில ஒரு 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 வைப் ஒன்று வரும். அப்பா அப்படியே மனம் ஒரு அமைதியாகும் எல்லாரும். நம்ம வீட்டுல சில இடங்களுக்கு போறப்ப என்னடா இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இடம் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி நம்மளுடைய ஜாதகத்துல ஒரு பூஜை அறை மாதிரி, பூஜை அறை மாதிரி இருக்கக்கூடிய பாவங்கள்னு இருக்கு. மொத்தம் 12 பாவங்கள் இருக்கு. அதுல பூஜை அறை மாதிரி இருக்கக்கூடிய 12 பாவங்கள் இருக்கு. அதுல வந்து சுக்கிர பகவான் நல்ல ஒரு ஸ்தானத்துல பாவத்துல போய் அமர்ந்து திசை நடத்துறார், 20 வருஷம் நடத்துறாரு அப்படின்னா அந்த 20 வருடம் அந்த ஜாதகரை மிகப்பெரிய ஒரு யோகத்தை அடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். சொல்லுவோம் சாதகமா இருந்தாண்டா சரியான வளர்ச்சி, வளர்ச்சினா இப்படி இருக்கணும்டா அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் காரணம் அந்த திசா காலங்கள் தான். இந்த சுக்கிர பகவான் சொல்லக்கூடிய கிரகம் நல்ல ஸ்தானங்கள்ல நம்ம ஜாதகத்துல இருந்து திசை நடத்த முடியும். சுக்கிர பகவான் மட்டும் கிடையாது, நான் சொல்லியிருக்கக்கூடிய 9 கிரகங்களுக்கும் அந்தந்த காலாண்டுகள் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, அந்த கிரகங்கள் நம்மளுடைய ஜாதகத்துல நல்ல பலன்கள் இருக்கும் பொழுது மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்படி இல்லாத பட்சத்துல நம்மளுடைய ஜாதகத்துல சில முக்கியமான ஸ்தானங்களா சொல்லப்படுகிறது. குறிப்பா பிரச்சனை தரக்கூடிய ஸ்தானங்களா சொல்லப்படுது. 6, 8, 12 ராகு கேதுகளுடைய சேர்றது, இந்த மாதிரி சேர்க்கை எல்லாம் நடைபெற்று, நான் ஒரு மேலோட்டமாக சில விஷயங்களை சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி சேர்க்கைகள் நடைபெற்று ஒரு திசா நடக்கக்கூடிய காலங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம நான் சொன்ன பாத்தீங்களா, பொருளாதாரம், தொழில், குடும்பம், திருமண வாழ்வு இது சார்ந்த விஷயங்கள் நமக்கு கிடைக்காதுன்னு கிடையாது. அது கிடைக்கிறதுல ஒரு தடை ஏற்படக்கூடிய வாய்ப்பு, கிடைப்பதில் ஒரு சவால் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, கிடைக்கக்கூடிய சூழல் இருந்தாலும் கூட தள்ளி போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த திசா காலங்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. அப்போ நமக்கு நம்மளுடைய ஜாதகத்துல எப்ப நல்ல திசைகள் வருது, எப்ப நல்ல திசைகள் நமக்கு ஆரம்பிக்குது அப்படிங்கிறத ஆராய்ந்து நல்ல ஒரு ஜோதிடர் அணுகி அந்த மாதிரி ஆராய்ந்து இந்த திசா காலங்கள்லாம் எனக்கு வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த திசா காலங்களை கடந்து செல்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் எனக்கு வளர்ச்சிக்குரிய திசை, இதுல எல்லாம் நான் வந்து முயற்சிகள் எடுக்கலாம். இப்ப எனக்கு டைம் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு இருக்கிறப்போ சில முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள், சில சில விஷயங்கள்ல ஈடுபட நண்பர்களோட கூட்டு சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல தள்ளி போடுவது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த மாதிரியான காலங்கள்ல நம்ம சில விஷயங்களை செய்வதற்கு சில தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் இந்த திசா புத்தி பலன்களை அறிந்து கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கையில சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கு ஒரு உறுதுணையா இருக்கு. அதே மாதிரி ஒரு ஒரு திருமணம் நடக்குது, நான் ஒரு தொழில் ஆரம்பிக்க போறேன், புதுசா வாகனம் வாங்க போறேன், இப்படி எல்லாம் ஒருத்தருக்கு ஏற்படுது, இப்படி எல்லாம் ஒரு சூழல் அமையுது அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த திசா புத்தி பலன்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, திசா புத்தி காலங்கள், இது சம்பந்தம் இல்லாம ஒருத்தருக்கு திருமணம் நடக்காது, ஒருத்தர் வீடு வாங்க முடியாது, ஒருத்தர் வாகனம் வாங்க முடியாது, ஒருத்தருக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான அந்த சூழல் ஏற்படாது. இதெல்லாம் வந்து அந்த திசா புத்திகள் சம்பந்தப்படும் பொழுதுதான் அந்த ஜாதகருக்கு சில வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது அந்த காலத்தை கடந்து செல்வதற்கு ரொம்ப எளிதா இருக்கும். நான் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னுடைய சேனல்ல ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியா இருக்கு. நன்றி.